வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் அர்ஜுன விசாத யோகம். இந்த சமயத்தில் திருதராசர் தனது கேள்வியை வைக்கிறார். ஓ சஞ்சயனே, தர்மசேத்திரமாகிய குருசேத்திரத்தில் போர் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள்? இங்கு சஞ்சயன் என்ற பெயருக்கு பொருள் விருப்பு வெறுப்பு கடந்த நடுநிலை தவறாத நேர்மையாளன் என்பதாகும். அதனால்தான் வியாச பகவான் சஞ்சயனுக்கு போர்க்களத்தில் நடைபெறும் யாவற்றையும் உள்ளபடி காணும் வகையில் ஞானக்கண்ணை கொடுத்தருளினார். இதன் காரணமாக சஞ்சயன் வெகு தூரத்தில் நடைபெறும் போர்க்கள காட்சிகளை உள்ளவாறு காணும் திறன் பெற்றார். ஆகவே திருதராசன் சஞ்சயனிடம் போர்க்கள செய்திகளை கேட்கிறார். இங்கு திருதராசன் நம்மவர்களும் என்று கூறுவதில் அவர் தம் பிள்ளை பாசமும் தன் தம்பி பாண்டுவின் பிள்ளைகளின் மீது கொண்ட வெறுப்பும் சிறு கோடாக வெளிப்படுத்தப்படுகின்றது. மேலும் பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள் தம் நல்ல குணத்தால் மனம் இறங்கி நாட்டினை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்களா என்ற நட்பாசையும் திருதராசன் மனதில் ஒட்டியுள்ளது சற்றே தெரிகின்றது. அங்கு சஞ்சயன் கூறுகிறான், போர்க்களத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் அணிவகுத்திருப்பதை சஞ்சயன் திருதராசரிடம் கூறுகிறான். அரசனாகிய துரியோதனன் பாண்டவருடைய படையை பார்த்ததும் தன் ஆச்சாரியரான துரோணனை பார்த்து கூறுகிறார். துரியோதனன் என்றால் எளிதில் வெல்ல முடியாதவன் என்று பொருளாகும். ஆனால் எதிரியின் படையை பார்த்ததும் அவனை அறியாமல் அவன் உள்ளுக்குள்ளே சற்று கலக்கமடைகிறான். ஏனெனில் முறை தவறி தன் சகோதரர்களின் அரசை அடையும் அவன் நெஞ்சத்தை காட்டுவதால். அதனால்தான் எதிரியின் படையை பார்த்ததும் அதனை வெல்லுவதற்குரிய வழியை தன் படையின் தலைவராகிய பீஷ்மரிடம் சென்று தெரிவித்து அதற்கான முயற்சியை மேற்கொள்ளாது தன் எதிரிகளுக்கு வித்தை சொல்லிக் கொடுத்தவரும் தனக்கு குருவுமான துரோணரை காண்கிறான். மறைமுகமாக கற்ற வித்தையால் தானே பாண்டவர்கள் தைரியமாக தன்னுடன் போர் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று வித்தை கற்றுத்தந்த துரோணரை மனதில் கொண்டு அவரை காண வருகிறான். குருவே, உமது சிஷ்யனும் துருபதன் மகனுமாகிய அவ்வீரனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் இப்பெரிய பாண்டவ படையை பாருங்கள் என்று துரியோதனன் கூறுகிறான். துரியோதனுக்கு எதிரி படையை பார்த்ததினால் ஏற்பட்ட மனம் கலங்குகிறது. இதுவே அவன் தோல்வியையும் வெளிக்காட்டுகிறது. எதிரியான பாண்டவ படையில் சிறந்த வீரர்களாகவும் தேர்ந்த வில்லாளிகளாகவும் போரில் பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் நிகரான வீரமுடைய யுயுதானனும் விராட நாட்டு அரசனும் துருபத நாட்டு மன்னனுமாகிய மகாரதனும் பங்கேற்றுள்ளார்கள். திருஷ்டகேதுவும் சேகிதானனும் வீரத்தில் சிறந்த காசி மன்னனும் புருசித் என்பானும் குந்தி போஜனும் மனிதருள் மேன்மை மிக்க சைபியன் என்பானும் இப்படையில் அணிவகுத்துள்ளனர். பேராற்றல் பெற்ற யுதாமன்யாவும் வலிமை பொருந்திய உத்தமௌசஸ் என்பானும் ஜுபித்திரையின் மகனும் திரௌபதியின் பிள்ளைகளும் இப்படையில் ஒன்று சேர்ந்திருக்கின்றனர். அணியில் பங்கு பெற்றுள்ள அனைவரும் மகாரதர்கள் ஆவார். இங்கு மகாரதர் என்று குறிப்பிடப்பட்டது அவர்கள் ஒவ்வொருவரின் ஆற்றலை குறிப்பதாகும். அதாவது ஒவ்வொருவரும் தன் கீழ் 11,000 விற்போர் புரியும் வீரர்களை நடத்தி செல்லும் ஆற்றல் உடையவர்கள் என்று பொருளாகும். மிகச் சிறந்த அந்தணரை, நாம் படையில் இருக்கும் ஆற்றல் மிக்கவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய படையில் இருக்கும் தலைவர்களை பற்றி நீங்கள் அறியும் பொருட்டு நான் அவர்களை பற்றி கூறுகிறேன், கேளும். தனக்கு தானே தைரியம் அளிக்கும் பொருட்டே தன் படைத்தலைவர்களின் ஆற்றலை எல்லாம் தெரிந்த தன் குருநாதரிடமே துரியோதனன் கூறுகிறான் என்றே நாம் என்ன வேண்டும்? துரோணராகிய தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் போர்க்களத்தில் வெற்றியின் மறுவுருமாக விளங்கிடும் கிருபாச்சாரியாரும் அஸ்வத்தாமாவும் விகர்ணனும் சோமரதன் பிள்ளையாகிய பூரிசிஷவாசும் ஜெயத்ரனும் எப்படையில் இருக்கின்றனர். சேனைத் தலைவரான பீஷ்மருக்கு முன்பாக துரோணரை வைத்து அழைத்தும் துரோணரின் மைத்துரரான கிருபாச்சாரியரை
வெற்றியின் மறுஉருவம் என்று புகழ்ந்தும், தன் குருநாதரை பலவாறு மறைமுகமாக புகழ்ந்தும், தன் குருவை தன்னுடன் மேலும் இணைத்துக் கொள்ள துரியோதனன் முயற்சிக்கிறான். மேலும் எல்லோரும் எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்களும், பல வகையான ஆயுதங்களையும் ஆற்றல் பெற்ற அம்புகளையும் உடையவர்களும், போரில் மிக தேர்ச்சி பெற்ற பல வீரர்களும் என் படையில் இருக்கின்றனர். நமது சேனை தலைவரான பீஷ்மரின் கீழ் இருக்கும் நமது படை பறந்து அளவு கடந்து உள்ளது. பீமன் தலைமையில் இருக்கும் அவர்களின் படையோ கட்டுக்கடங்கி உள்ளது. துரியோதனின் இக்கூற்றில் தன் படை எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் அது கட்டுப்படத்தக்க உள்ளது என்பது தெளிவாகிறது. மேலும் இவன் கூற்றிலிருந்து நாம் உணர்வது கட்டுப்பாடு கொண்ட எந்த ஒரு சமுதாயமும் அமைப்பும் ஆற்றலும் திறமையும் கொண்டு விளங்கும் என்பதாகும். படைப்பிரிவுகள் யாவும் தங்களுக்குரிய இடங்களில் நின்று கொண்டு எல்லோரும் பீஷ்மரையை காப்பாற்றுங்கள், இக்கூற்றிலிருந்து தானும் தன் படையும் தன் வெற்றியும் பீஷ்மரை சுற்றியே உள்ளது என்பதை அவர் எண்ணுகிறானோ என்ற சந்தேகம் எழுகின்றது. ஆற்றல் படைத்தவரும் குருகுலத்தில் அதிக வயது கொண்டவருமான பாட்டனார் பீஷ்மர் துரியோதனுக்கு உற்சாகத்தை ஊட்ட உரக்க சிம்மநாதத்தை எழுப்பி சங்கை ஊதினார். எதிரிகள் பக்கம் உள்ள ஆற்றல் மிக்கோரைக் கண்டு ஒரு கணம் உள்ளத்தில் கலக்கம் கொண்ட துரியோதனின் மனநிலை கருதி கொண்டு அவனுக்கும் மற்றைய படைப்பிரிவுகளின் தலைவர்களுக்கும் போர் வெறி ஏற்படும் வகையில் பீஷ்மர் சங்கொலித்து போர் மூல இடம் வகுத்தார். பிறகு சங்குகளும் பேரிகைகளும் தாரை தப்பட்டைகளும் பறைகளும் கொம்புகளும் திடீரென ஒலித்தன. அதனால் அக்காலத்தில் பேரொளி ஒன்று எழும்பியது. பின்னர் வெள்ளை குதிரைகள் பூட்டிய சிறப்புமிக்க தேரில் அமைந்திருந்த மாதவனும் ஆகிய கிருஷ்ணனும் பாண்டவனும் தங்களுடைய புனிதமிக்க சங்குகளை உரத்து ஒலிக்க செய்தார்கள். மாதவன் என்றால் திருமகளின் தலைவன் என்று பொருளாகும். பஞ்ச பாண்டவரில் யார் ஒருவனும் பாண்டவன் என்றே அழைக்கப்படுகின்றனர். இங்கு பாண்டவன் என்பது அர்ஜுனனை குறிக்கிறது. கிருஷிகேசன் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை கிருஷ்ணன் ஊதினான். தனஞ்சயன் தேவநத்தம் எனும் சங்கை அர்ஜுனன் ஊதினான். அரும்பெரும் செயல்களை புரிவனாகிய பீமன் பவுன்றம் என்கின்ற பெரிய சங்கினை ஊதினான். ஐம்புலன்களை அடக்கியாலும் தலைவனாக இருப்பதில் கிருஷ்ணனுக்கு கிருஷிகேசன் என்ற பெயராகும். ஐம்புலன்களை அடக்குபவன்தான் நினைத்ததை முடிப்பவனாக இருப்பான். கலந்து கொண்ட போர்களில் எதிரிகளின் செல்வத்தை எல்லாம் வென்றவன் அர்ஜுனன். ஆனதால் அவனுக்கு தனஞ்சயன் என்ற பெயராகும். ஓனா என்னும் பிராணிகளுக்கு இருப்பது போன்ற ஒட்டிய வயிறு உடையவன் பீமன் என்பதால் அவனுக்கு வருகோதரன் என்ற பெயர். அதாவது பீமன் எதையும் எளிதில் ஜீரணித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவன் என்று பொருளாகும். நல்ல ஜீரண ஆற்றல் உடையவன் நினைத்ததை நினைத்த வண்ணம் செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்களாக விளங்குவர்களாம். குந்தியின் பிள்ளையான யுதிஷ்டன் தர்மராஜன் அனந்த விஜயம் என்னும் சங்கினையும் நகுலன் மற்றும் சகாதேவனும் முறையே சுகோசம் மற்றும் மணிபுஷ்பகம் எனும் சங்குகளையும் ஊதினார்கள். பிற்போரில் தலை சிறந்த காசி மன்னனும் சிறந்த வீரனுமாகிய சிகண்டியும் விரட நாட்டு மன்னனுமான திருஷ்டத்யுமனனும் மற்றவர்களால் வெல்ல முடியாத சாத்தியகியும் சங்கு ஊதினர். இங்கு சிகண்டி என்ற பெயர் வருகிறது. சிகண்டி என்றால் முகத்தில் மீசை இல்லாதவன் என்று பொருளாகும். இவன் பேடியாக தோற்றத்தில் தென்படுவதால் இவன் போரில் பீஷ்மருக்கு முன் நிற்க அவர் அவனுடன் போர் புரியாது வாளாயிருந்து தோற்கும்படி ஆயிற்று. திருஷ்டத்யுமன் என்றால் எவராலும் தெரிந்திருக்க முடியாத ஆற்றலுடையவன் என்பதாகும். நாடாள்பவனே, துருபதனும் திரௌபதியின் தந்தை திரௌபதியின் பிள்ளைகளும் பெருந்தோள்களை உடையவனாகிய சுபத்திரையின் மகனுமாக எல்லோரும் தங்களுடைய சங்கை ஊதினார்கள். இங்கு நாடாள்பவனே என்றால் கௌரவர்களின் தந்தையான திருதராசன் அழைக்கப்படுகிறான். அதாவது ஒரு நாட்டில் அமைதியோ போரோ அது அந்நாட்டை ஆளும் மன்னனின் போக்கினை கொண்டே அமையப்பெறுவதால் இப்பாரத போல் திகழ அரசனே மறைமுக காரணமாக இருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இப்போர்க்களத்தில் எழுப்பப்பட்ட அச்சங்கொலிகளின் பெரும் முழக்கமானது விண்ணிலும் மண்ணிலும் எதிரொலிக்கச் செய்தது.
மேலும் அவ்வொலி திருதராஷ்டிரனின் சேனைப் படைகளின் நெஞ்சங்களை இரு கூறாக பிளக்கச் செய்தது. போரின் காரணமே கௌரவர்களின் மண்ணாசையால் வந்ததாகும். அதனால் ஏற்பட்ட அதர்மத்தின் நடுக்கம் தங்களது நெஞ்சத்தில் நிழலாடுவதால் தங்களுடைய சேனையை விட குறைந்த அளவே கொண்ட பாண்டவர்களின் பக்கம் எழுப்பப்பட்ட சங்கொலி முழங்கமானது. பலர் கொண்ட கௌரவர்களின் படை வீரர்களின் பக்கம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. மன்னனே, அப்பக்கத்தில் உள்ள குரங்கு, அதாவது அனுமான் உருவம் கொண்ட கொடியுடை யவனாகிய அர்ஜுனன் போர் செய்ய தயாராக இருந்த திருதராஷ்டிரனின் சேனையை பார்த்து அம்புகளை விடுக்கும் முன் கையில் வில்லை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். அர்ஜுனன் அச்சுதனை விழித்து, 2 படைகளுக்கும் இடையே என் தேரை நிறுத்துக. இந்த போரில் நான் யாரை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதையும், போர் விரும்பி எதிரணியில் முன் நிற்பவர்கள் யார் யார் என்பதை அறியவும் விரும்புகிறான் அர்ஜுனன். இந்த இடத்தில் அச்சுதன் என்ற பெயர் கொண்டவர், அதாவது திருமாலுக்கு மற்றொரு பெயர், அதாவது தனது பெருமை மிக்க உயர்ந்த நிலையிலிருந்து சற்றும் இறங்காதவன் என்று பொருளாகும். கெட்ட அறிவுடைய துரியோதனனை மகிழ்ச்சியூட்டும் வகையில் போர் புரிய இப்போர்க்களத்திற்கு திரண்டு வந்திருப்போரை நான் காண வேண்டும் என்றும் அர்ஜுனன் அந்த இடத்தில் அச்சுதனிடம் கூறுகிறான். மனத்தத்துவ முறையில் ஒருவன் அளவுக்கு மீறி ஆர்வம் காட்டினால் விரைவில் அவன் சோர்வடைய வாய்ப்புகள் உண்டு என இந்த இடத்தில் கூறப்படுகிறது. இவ்வகையில் அர்ஜுனனும் தன் எதிரிகளை காண வேண்டும் என மிக்க ஆர்வம் கொள்கிறான். இதுவே சிறிது நேரத்தில் கையிலிருந்து ஆயுதம் நழுவும் வகையில் அவனுள் மனத்தளர்ச்சி உருவாக வழிவகுக்கின்றது. திருதராஷ்டிரரை கிருஷிகேசர் என்று 2 படைகளுக்கிடையில் பீஷ்மர் மற்றும் துரோணர் ஆகியோருக்கு எதிரிலும் மற்றைய எல்லா அரசர்களுக்கு எதிரிலும் மேன்மை மிக்க தேரை இடைநிறுத்தி பார்த்தா, இங்கு கூடியிருக்கும் கௌரவர்களின் சேனையை பார் என்று கூறினார் கிருஷ்ணர். அங்கு அர்ஜுனனுக்கு மற்றொரு பெயரும் கூறப்படுகிறது. குடாகேசன் என்று மற்றொரு பெயரும். குடாகேசன் என்றால் தூக்கத்தை வென்றவன் என்று பொருளாகும். அதாவது அர்ஜுனனால் அவன் நினைத்த போது தூங்கவும் விழித்திருக்கவும் முடியுமாம். மனதை அடக்கி ஆள்பவன் என் நிலையிலும் குழப்பமோ கலக்கமோ அடைய மாட்டான். அத்தகு மனப்பக்குவத்தை, மன உறுதியை கொண்ட அர்ஜுனனே, கலங்கும்படியான ஒரு பெரிய போராட்டம் வரப்போகிறது என்பதை அர்ஜுனனுக்கு உணர்த்தவே இங்கு அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்ற பெயர் கூறப்படுகிறது. அங்கு போர்க்களத்திலே 2 படைகளிலும் இருக்கும் தந்தையாரையும் பாட்டன்மாரையும் குருமார்களையும் தாய் வழி மாமன்மார்களையும் அண்ணன் தம்பிகளையும் பிள்ளைகளையும் பேரன்மார்களையும் நண்பர்களையும் அர்ஜுனன் பார்த்தான். குந்தியின் பிள்ளையான அர்ஜுனன் தன் முன் நிற்கின்ற உறவினர்கள் எல்லோரையும் உற்று பார்த்து பெரும் கருணை கொண்டவனாய் கவலையுடன் கூறுகிறான். பாண்டுவின் பிள்ளை என்று கூறாது குந்தியின் பிள்ளை என்று கூறுவதன் மூலம் ஒரு தாயின் இரக்க குணமான பேதமை உணர்ச்சி அவனுள் தோன்றிவிட்டது. இதுவரை அவனுள் இருந்த பகையை உணர்ச்சி மறைந்து பாச உணர்ச்சி தலை தூக்குகிறது. இது அவனுடைய ஆற்றலையோ திறமையையோ குறிக்கிறது. அறியாமை என்னும் இருளில் அவன் புகத் தொடங்கிவிட்டான் என்றுதான் கொள்ள வேண்டும். இதுவே மனிதனின் வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கின்றது. அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கூறுகிறான், கிருஷ்ணா, போர் செய்வதற்காக இங்கு கூடியுள்ள உற்றார் உறவினர்களை பார்த்தவுடன் என் உடல் உறுப்புகள் சோர்வடைகின்றன. என் வாயும் வறண்டு விட்டது. என் உடம்பில் நடுக்கமும் மயிர் சிலிர்ப்பும் தோன்றுகின்றன. என் கையிலுள்ள காண்டீபம் நழுவுகின்றது. உடம்பின் தோலும் எரியும் உணர்வு பெறுகிறது. கேசவா, என்னால் பூமியின் மீது நிற்க முடியவில்லை. மனமானது சுழல்கின்றது. தீமை தரும் சகுனங்களையும் பார்க்கின்றேன் என்று கிருஷ்ணனிடம் அர்ஜுனன் கூறுகிறான். இங்கு கேசவா என்று ஒரு சொல் குறிக்கப்படுகின்றதல்லவா? கேசவா என்றால் கேசி, அரக்கனை கொல்பவன், அழகான கேசத்தை உடையவன் என்றும், மும்மூர்த்திகளின் பிரம்மா
விஷ்ணு, ருத்ரன் இருப்பிடமாக இருப்பவன் என்றும் பொருளுண்டு. இங்கு சகுனம் என்பதில் இந்துக்களுக்கு அதிக நம்பிக்கையுண்டு. எடுக்கும் முயற்சி கைகூடுமா கூடாதா என்பதை தன்னை சுற்றி நடக்கும் இயற்கை காட்டும் நிகழ்ச்சிகளை சகுனமாக கொள்வர். ஆனால் போர்க்களத்திலோ தேர்வுக்கூடத்திலோ கடமையினை மேற்கொள்வர். சகுனங்களை பார்ப்பதில் விளைவுகள் தீமை பயக்கும். எண்ணித் துணிக கர்மம். துணிந்த பின் துவல்வது துயரத்தின் துவக்கம் என்பதை அறிய வேண்டும். இங்கு போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சகுனங்கள் தெரிவது அவனது மனக்கலக்கத்தின் விளைவாகும். மனக்கலக்கம் போர்க்களத்தில் சிறிதும் பொருந்தா உணர்வாகும். கிருஷ்ணா, போரிலோ உற்றார் உறவினரை கொல்வதில் நான் சிறிதும் நன்மையை காணவில்லை. வெற்றியோ அரச பதவியோ இன்பங்களோ எனக்கு தேவையில்லை. உற்றார் உறவினர்களை கண்டவுடன் அதனால் ஏற்பட்ட உரமாயையின் விளைவாக இந்த விரக்தி மிக்க சொற்களை கூறுகிறான் அர்ஜுனன். அதனால் தான் ஏதோ பற்றற்றவனாக வேதாந்தம் பேசுகிறான். இது கடமையினின்றும் பொறுப்பிலிருந்தும் நழுவும் மனப்பான்மையை தெரிவிக்கின்றது. கோவிந்தா, யார் ஒருவர் மகிழ்ச்சிக்காக நாட்டையும் சுகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்களாகிய குருமார்கள், தந்தையர், பிள்ளைகள், பாட்டன்மார்கள், தாய் மாமன்கள், மாமனார், பேரார், மைத்துனர், சம்பந்திகள் என்னும் எல்லா உறவு வகையினரும் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் உடைமைகளை விட்டவராய் இப்போர்க்களத்தில் நம் எதிரே உள்ளனர். ஆகவே இந்நிலையில் நாடோ அரச பதவியோ சுகபோகங்களோ நம் உயிரோ நமக்கு எவ்விதத்தில் பயன் தரும்? இங்கு கிருஷ்ணனுக்கு மற்றொரு பெயரும் உண்டு. கோவிந்தன் என்றும் அழைக்கப்படுகிறான். அதாவது பசு கூட்டத்திற்கு தலைவன், உயிர்களை அறிபவன், சொற்களின் இருப்பிடம் என்று பலவாறு பொருள் கொள்ளலாம். அதாவது நடக்கவிருக்கும் போர்க்கள முடிவினை அவன் ஒருவன்தான் அறிந்திருக்க முடியும். மதுசூதனா, இப்போரில் நான் கொல்லப்படினும் இம்மூ உலகையும் ஆண்டு அனுபவிக்க வேண்டுமென்று இவர்களை கொள்வேனா? மண்ணாசைக்காக நான் இப்பாவத்தில் ஈடுபடுவேனா? இங்கு மதுசூதனா என்று ஒரு சொல். மதுசூதனா என்பது மது என்று அரக்கரை கொன்றதால் கிருஷ்ணனுக்கு மதுசூதனன் என்று ஒரு பெயரும் உண்டு. ஜனார்த்தனா, திருதராஷ்டிரரது பிள்ளைகளை கொல்வதில் நமக்கு என்ன பயன் இருக்கப் போகிறது? இந்த ஆதாதாய்களை கொல்வதில் நமக்கு பாவம்தான் வந்து சேரும். இங்கு பொருள், வீடு எனும் பெயர்களை அடைவதற்காக பக்தர்களால் வணங்கப்படுவதால் கிருஷ்ணனுக்கு ஜனார்த்தனன் என்று பெயருண்டு. ஆதாதாயினர் என்னும் சொல் கையாளப்பட்டுள்ளது. ஆதாதாயினன் என்றால் மாபெரும் 7 பாவங்களை செய்தவன் என்று பொருளாகும். அதாவது வாழும் வீட்டிற்கு தீயிடல், உண்ணும் உணவில் விடம் இடல், வாள் கொண்டு கொல்ல பாய்தல், மற்றவருடைய பொருளை, நிலத்தை அல்லது மனைவியை திருடவும் கைப்பற்றவும் முயற்சிக்கிறார் ஆகிய பாவங்களை கொடுமையாக கூறப்படுகின்றன. கௌரவர்கள் இத்தகு பாவங்களை சாதாரணமாக செய்து வருவார்கள். இத்தகு பாவங்கள் செய்யும் ஆததாயி நல்ல கற்ற அறிஞனாக இருந்தாலும் அவனை கொல்லுதலே நன்று என்று கூறப்படுகிறது. ஆனால் கருணை உள்ளம் கொண்ட அர்ஜுனன் கௌரவர்களை கொல்ல மனம் இசையவில்லை. ஆகவே நம் உறவினர்களாகிய திருதராசனது பிள்ளைகளை கொல்வது நமக்கு தகாது. மாதா, உற்றார் உறவினர்களை கொன்று நாம் மகிழ்ச்சியுடன் விளங்குவது எவ்வாறு? பொருளுக்காகவும் பதவிக்காகவும் பெற்றவர்களையே பகைத்து கொள்ளும், ஏன் கொல்லவும் துணியவும் மனிதர்கள் இம்மண்ணில் உள்ளனர். அவர்கள் ஒரு கணம் தன் பிள்ளைகளால் தங்களுக்கும் தான் பெற்ற பிள்ளைகளே ஒருவருக்கொருவர் அழித்து கொள்ளும் அவலம் ஏன் ஏற்படாது என்பதை சற்றே சிந்தித்தால் அங்கு பாசத்திற்கும் அன்பிற்கும் பொருள் இருக்கும். ஆசை மிகுதி காரணமாக மதி இழந்த கௌரவர்கள் குலநாசத்தில் விளையும் தீமைகளையும் நட்பு துரோகத்தால் விளையும் தீமைகளையும் ஆராய்ந்து பார்க்காவிட்டாலும் குலநாசத்தால் உண்டாகும் தீய விளைவுகளை நன்கு அறிந்த நாமும் ஏன் ஜனார்த்தனா இப்போரில் பங்கேற்கும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்? பொருளாசையால் கௌரவர்கள் உற்றாரை அழிக்க போரில் முன்னேறவும் உறவினர் பாசத்தால் போரிலிருந்து பின்வாங்கவும் செய்கின்றனர். இரு கூட்டத்தாருமே மயங்குவது மனித வாழ்க்கையின் போக்கை கோடிட்டு காட்டுகிறது. குலம் அழிந்தால்
என்றுமுள்ள அறப்பண்புகள் அழிகின்றன. அறம் அழிவதால் குலம் முழுவதும் அதர்மம் என்னும் தீப்பண்புகளால் சுழப்படுகிறது. அதர்மம் அதிகமாவதால் குலப்பெண்கள் தங்கள் கற்பு நிலை இழக்கின்றனர். கிருஷ்ணா, பெண்கள் கற்பிழக்கும் போது அங்கே வர்ணக்கலப்பு உண்டாகின்றது. கலப்பினால் குலத்தாருக்கும் அதனை அழிப்பாருக்கும் நரகமே கிடைக்கின்றது. அவர்களுடைய முன்னோர்கள் பிண்டத்தையும் நீரையும் இழந்து விடுகின்றனர். மரணமடைந்தவர்கள் சிறிது காலம் மேலோகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு அவர்களை குறித்து மண்ணுலகத்தில் எண்ணப்படும் நற்சிந்தனையானது இறந்தவர்களுக்கு பெரிதும் துணையாக இருப்பதாக கருதப்படுகிறது. அதனால் அவர் தம் பாவங்களின் வீரியம் சற்றே குறைவதாக நம்பப்படுகிறது. இறந்தவர்களை பற்றி நினைக்கப்படும் நற்சிந்தனையானது பிண்டம், நீர் போன்ற பொருட்களை கொண்டே தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மண்ணில் உள்ளோரில் ஒரு சிலரது நல்வாழ்த்துக்களும் இறந்தவருக்கு பயன்பட வேண்டுமென்று ஏழைகளுக்கும் மற்றவருக்கும் சிரார்த்தம் எனப்படும் சமய சடங்கின் போது உணவும் தானமும் அளிக்கப்படுகிறது. இச்செய்கை ஒருவரது மகிழ்ச்சியும் அமைதியும் மற்றவரது அன்பிலும் மகிழ்ச்சியிலும் மறைமுகமாக ஆதாரப்படுகிறது. குலத்தை கெடுக்கும் மனிதர்களால் செய்யப்படும் வர்ண கலப்பினால் ஏற்படும் இக்கேடுகளால் போற்றப்பட வேண்டிய ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் அழிந்து போகின்றன. ஜனார்த்தனா, குல தர்மத்தையும் இழந்தவர்கள் நரகம் என்னும் கொடிய உலகத்தில் அதிக காலம் தங்குகின்றனர் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். நாடாளும் ஆசையினால் உற்றார் உறவினரை அழிக்க துணிதல் என்ற பெயரும் பாவத்தை மேற்கொள்ள துணிந்துவிட்டோம் ஐயா. எதிர்க்கும் எண்ணமின்றி கையில் போர் ஆயுதமும் இன்றி இருக்கும் என்னை கையில் கருவி ஏந்தி திருதராசனின் பிள்ளைகள் போரில் கொன்றால் அதுவே எனக்கு மிக்க பயனுள்ளதாக அமையும். இவ்வாறு கூறி அம்பையும் வில்லையும் போர்க்கள மண்ணில் எரிந்துவிட்டு கவலை கொண்டு உள்ளதனாய் அர்ச்சுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தான்.